ஆஸ்பிரண்ட்ஸ் தேர்ட் ஷிஃப்ட்டில் உங்களோட அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எய்தர் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா 24ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் டிஃபிகல்ட் லெவலை பொறுத்து நார்மலைசேஷனில் உங்களுக்கு மார்க் வரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 45+ அட்டன் பண்ணியிருந்தாலே கிளியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எந்த மாதிரி அக்யூரசி இருக்குன்றது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம குட் அட்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் பார்த்துடலாம். மற்ற 2 ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஐயில் 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் 5 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேஸ் செட் தான் கேட்டிருக்காங்க. ராங் நம்பரே உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரித்தமெட்டிக் 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால் 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னாலே சூப்பரான அட்டெம்ப்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில். ஏன்னா எல்லாமே கால்குலேட்டிவாக தான் இருந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டியில் இந்த சிட்டிஸ் அண்ட் 11 பீப்புள் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டினை தவிர மற்ற எல்லாமே அப்ரோச்சபிளாக தான் இருக்குது. ரீசனிங் பொறுத்தவரை காலையில் நடந்த 2 ஷிஃப்ட்டை எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் ஒரு 20 அப்படி இல்லைன்னா 22 எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இதில் ஆரம்பித்து ஒரு 25 வரை அட்டன் பண்ணி தான் நார்மலான அட்டெம்ப்ட். யூஸ்வலாக எல்லா ஷிஃப்ட்லையும் 22, 25 நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 22+ அட்டன் பண்ணியிருந்தால் ஆப்டியில் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, இங்கிலீஷ் பொறுத்தவரை ஈஸியாக இருந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸினா எல்லா ஷிஃப்ட்லையும் வந்த அதே தான் வந்திருக்கு. வேர்ட் ஸ்வாப் ஈஸி தான். சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் ஒரு ஃபில்லர்ஸும் இருக்குது. கிளாஸ் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபில்லர்ஸும் இருக்குது. ஸோ இங்கேயே உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும். ரிமைனிங் இந்த டாய் மேனுஃபேக்சர் கதை வச்சு தான் ஆர்சி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எரர்ஸ் பட்டிங்கில் 6 கொஸ்டின், செப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக 4 கொஸ்டின். இதில் 6 கொஸ்டின் விட்டுட்டு கூட இந்த 4 கொஸ்டினில் 3 கொஸ்டின் அடிச்சிருந்தா கூட இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸி தான் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் தாராளமாக 25+ கொடுத்துருக்கலாம். பட் வீக்காக இருக்கிறதுக்கும் ஒரு 20+ அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம் அக்யூரேட்டாக. ஸோ உங்களுடைய குட் அட்டெம்ப்ட் பார்த்துடலாங்களா? இங்கிலீஷில் 20 மார்க் எடுத்தால் ஓகே. ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 22 மார்க் வரை எடுத்தால் நல்லது. நியூமெரிக்கல் எபிலிட்டியில் ஒரு 12 மார்க் எடுத்தால் நல்லது. ஸோ 52+, மற்ற ஷிஃப்ட்லலாம் 55 வந்துச்சு, உங்களுக்கு 52 தான் வந்திருக்கு. ஒரு 45க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மற்ற ஷிஃப்ட்டில் எப்படி நடக்குது நார்மலைசேஷன்லாம் பொறுத்து கிளியர் பண்ணுவீங்களா கிளியர் பண்ண மாட்டீங்களான்னு டிசைட் ஆகும். குட் அட்டெம்ப்ட் 52 ஆஸ்பிரண்ட்ஸ். 45க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு லைட்டாக சான்சஸ் இருக்குது. நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்குக்கும் சிபிஐக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. செப்பரேட்டாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸாம் கிளியராகி ரிசல்ட் வந்த உடனே டக்குன்னு இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். அட்டெம்ப்ட் லோவாக இருக்கிறவங்க, உங்களோட அட்டெம்ப்ட் 50+ இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.